என்னை நீங்கள் அழிக்கணும் ஃபினான்ஷியலி அப்படின்னு நினச்சாலே உங்களுக்கு 5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஷ்மிதா, நான் உங்களை நேரில் பார்த்தது கிடையாது. உங்கள் வீட்டுக்குள்ளே உண்மையாக என்ன நடக்குது, உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன இஷ்யூ, இதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்க்குறேங்க யாருக்குமே தெரியாது, அதான் உண்மை. நாங்கள்லாம் சும்மா வேடிக்கை தான் பார்க்குறோம். ஆனால் நாங்கள்லாம் உங்களை பற்றி பேசுவோம், பிகாஸ் நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி. கேளுங்க. நான் அஷ்மிதா, நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு மேக்கப் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபினான்ஷியலி ஐ அம் ஸ்டேபிள் இன் ஆல் தி பாசிபிள் வேஸ். என்ன அழிக்கிறேன்னா ஒரு 5 வருஷம் டைம் எடுக்கும் ஃபினான்ஷியலி நான் அழிக்கிறதுக்கு. நான் வந்து எதுக்காகவும் டிபெண்டன்ட் கிடையாது யார்கிட்டயும். அப்ப எதுக்காக நான் வந்து அந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள், நார்சிசிஸ்ட் பீப்புள் எல்லாம் நீங்கள் தூக்கி தலையில் வச்சுட்டு காதல் காதல் கல்யாணம் என் கணவன்ட்டுலாம் ஆடிட்டு இருந்தீங்கன்னா கரகாட்டம், உங்களுக்கு வந்து லைஃப் லாங் நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணுவீங்க. மார்க் மை வேர்ட்ஸ். ஏன்னா போன வீடியோவில் நான் நிறைய காமெண்ட்ஸ் பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் தலையெழுத்து மாறாது கண்மணிகளா, ரஜதிகளா, மாறவே. அவங்களோட இன்டர்வியூ பார்ட் 2 வந்து கலாட்டாவில் போஸ்ட் ஆன உடனே நான் ஆல்ரெடி வந்து அஷ்மிதா பற்றி பேசியிருந்த வீடியோ நம்மளோட சேனலில் இருக்கும். நம்ம அகாடமியில் உட்காந்து நான் பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட காமெண்ட்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து ப்ளீஸ் டூ டாக் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த லிங்க் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நான் சென்னையில் இருந்தேன், பட் எனக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அது வரும். யூடியூபர்ஸ் வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதில் நான் வந்து கேட்டிருப்பேன், ஒய் ஷுட் ஐ அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பிகாஸ் ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அதில் வந்து எனக்கு தோணுன விஷயங்களை நான் பேசினேன். பட் பார்ட் 2 பார்ட் 3 பற்றிலாம் நான் ஏன் பேசணும் அப்படின்னு கேட்கும்போது அதில் புராணத்திலே இருக்குது. வேறு எது செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் திருப்பி பேசுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு. அதுக்கெல்லாம் கேரக்டரை தப்பாக பேசியாச்சுன்னா நம்ம வந்து டவுன் ஆகிடும். அஷ்மிதாவோட கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டே வந்து ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிறாரு. இந்த நிலமை வந்து எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, சொசைட்டி விட்டுருங்க, கூடையே வாழ்ந்தவரே ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு லீடிங் யூடியூப் சேனலுக்கு வந்து இன்டர்வியூவாக கொடுத்து தள்ளுறாரு. என்னன்னு சொல்கிறாரு, என் ஒய்ஃபோட கேரக்டர் சரியில்லை. எப்போ சொல்கிறாரு, 3 குழந்தை பெற்றதுக்கப்புறம் சொல்கிறாரு. அஷ்மிதா அவங்களோட இன்டர்வியூ பார்ட் 2 வந்து கலாட்டாவில் போஸ்ட் ஆன உடனே நான் ஆல்ரெடி வந்து அஷ்மிதா பற்றி பேசியிருந்த வீடியோ நம்மளோட சேனலில் இருக்கும். நம்ம அகாடமியில் உட்காந்து நான் பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட காமெண்ட்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து ப்ளீஸ் டூ டாக் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த லிங்க் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நான் சென்னையில் இருந்தேன், பட் எனக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அது வரும். யூடியூபர்ஸ் வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதில் நான் வந்து கேட்டிருப்பேன், ஒய் ஷுட் ஐ அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பிகாஸ் ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அதில் வந்து எனக்கு தோணுன விஷயங்களை நான் பேசினேன். பட் பார்ட் 2 பார்ட் 3 பற்றிலாம் நான் ஏன் பேசணும் அப்படின்னு கேட்கும்போது அதில் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ அன் மேக்கப் ஆர்டிஸ்ட், யூ ஸ்டாண்ட் அப் ஃபார் விமன் ஆல்வேஸ், யூ ஆர் அ மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், யூ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அப் ஃபார் விமன் அப்யூஸ்மெண்ட் அண்ட் ஹராஸ்மெண்ட், யூ ஆர் அன் சோஷியல் இன்ஃப்ளூயன்சர். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான சில வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. நான் ஏன் பேசணும் அப்படிங்கிறதுக்காக. எனவே அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிடுறேன். நான் வந்து சென்னை போயிருந்தேன், சரிங்களா? சென்னை போயிருந்தேன் ஃபார் அன் மேக் ஓவர். அங்கே வந்து ஒரு இன்டர்வியூ வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் கொடுக்குறேன். ஸோ அவங்க ஸ்டுடியோவுக்கு வந்து போயிருந்தேன். 4 பார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்ட், மோட்டிவேஷன், என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜேர்னி, என்னோடய லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட், 4 பார்ட் எடுத்திருக்காங்க. அவங்க ஸ்டுடியோக்குள்ளே போகும்போது தான் நான் வந்து பார்த்தேன், க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த செட்டப்காகட்டும், இன்டீரியர், அந்த கேஜெட்ஸ், ஸ்டாஃபு, சாஃப்ட்வேர்ஸு, பிசி, அப்பா. அப்போ வந்து அவங்க ஒவ்வொன்றா காமிக்கும் போது, அந்த ஸ்டுடியோ டூர் காமிக்கும் போது எனக்கு வந்து ட்ரைபாட் கூட, நான் இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னடா அஷ்மிதா கதைன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணி ட்ரைபாட் வைக்கணுன்னு கூட எனக்கு தெரியாமல் ஃப்ரிட்ஜ் மேலே வந்து வாட்டர் பாட்டில் வச்செல்லாம் நான் பேசியிருக்கேன். என் ஃபோன் நான் மட்டும்தான். இப்போ தான் நான் ஐஃபோன் கூட வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நார்மல் விவோ வச்சுருந்தேன். அப்போது OnePlus கூட கிடையாது. அப்புறமா அப்புறமா டிஎஸ்எல்ஆர் வாங்கினேன், அப்புறமா மைக் வாங்கினேன், ரோட் மைக் வாங்கினேன். இதுதான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே எனக்கு. அது நீங்கள் கொடுத்த ரெவென்யூவில் இது ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான், ஓகேவா?
பட் வந்து அவங்க என்ன கேட்டாங்க, அந்த இன்டர்வியூட ஃபர்ஸ்ட் கொஷினே வந்து, எப்படி இவ்வளோ ஆக்டிவாக வச்சுருக்கீங்க உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை, அண்ட் எப்படி இந்த அளவுக்கு வந்து அந்த லைக் அண்ட் காமெண்ட்ஸ் வந்து வருது, அதெல்லாம் கேட்கும்போது இட் வாஸ் ஸோ டச்சிங் அண்ட் ஸோ ஹாப்பி. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். இது ஸ்டார்டிங்கில் இவ்வளோ போனால் நான் அப்புறம் நீங்கள் வந்து போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிருவீங்க. அதனால் ஐம் ஸ்கிப்பிங் திஸ். பட் நான் ஹார்ட் ஃபெல்ட்டாக ஒரு நன்றி சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அஷ்மிதாவோட இஷ்யூ என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குற பலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இந்த வீடியோ மட்டும் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. நான் அஷ்மிதா, நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு மேக்கப் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபினான்ஷியலி ஐம் ஸ்டேபிள் இன் ஆல் தி பாசிபிள் வேஸ். என்ன அழிக்கிறேன்னா ஒரு 5 வருஷம் டைம் எடுக்கும் நீ ஃபினான்ஷியலி நான் அழிக்கிறதுக்கு. நான் வந்து எதுக்காகவும் டிபெண்டன்ட் கிடையாது யார்கிட்டயும். அப்ப எதுக்காக நான் வந்து விஷ்ணுவோட கேரக்டருக்கு டிபெண்டன்டா இருப்பேன்? அவங்க பேசினதை கேட்டிங்களா? இதை வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் அழிக்கணும் ஃபினான்ஷியலி அப்படின்னு நினச்சாலே உங்களுக்கு 5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஷ்மிதா, நான் உங்களை நேரில் பார்த்தது கிடையாது. உங்கள் வீட்டுக்குள்ளே உண்மையாக என்ன நடக்குது, உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன இஷ்யூ, இதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்க்குறேங்க யாருக்குமே தெரியாது, அதுதான் உண்மை. நாங்கள்லாம் சும்மா வேடிக்கை தான் பார்க்குறோம். ஆனால் நாங்கள்லாம் உங்களை பற்றி பேசுவோம், பிகாஸ் நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி. அதனால் நாங்கள் பேசுவோம். உங்களோட ப்ராப்ளம் வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்தனால நாங்கள் உங்களை பற்றி பேசுகிறோம். பட் ஆனால் இந்த பாயிண்ட் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க பல பேருக்கு வந்து இது ஒரு பதிலாக இருக்கணும், சரிங்களா? உடனே இதை மைண்டில் வச்சுட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து போங்க பண்ணுங்க அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. பட் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு பொண்ணை என்ன பண்ணும், எந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இதிலிருந்தே நான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அஷ்மிதா, ஆக்சுவலி உங்களுக்கு ப்ராப்ளமே இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தான். என்னம்மா உனக்கு வந்து உனக்கு என்ன அப்படி ஒரு ஸ்டூப்பிட் ஆட்டிடியூட் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் பார்ட் 1ல் எப்படி கனெக்ட் பண்ணணும், பார்ட் 2லேயும் நான் அதை கனெக்ட் பண்ணியே பேச ஆரம்பிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து நான் வரேன். இப்போ என்னோட லைஃப் ஜேர்னியெல்லாம் நான் பார்ட் 1லேயே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்குறவங்க பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது தான் என்னை வந்து இப்போ உங்கள் முன்னாடி நல்லா மூச்செல்லாம் விட்டு நார்மலாக பேச வைக்கிறதுக்கான தைரியம் வந்து நாளைக்கு காலையில் வந்து ஃபுட்டுக்கு என்ன பண்ணும், இபி பில்க்கு எவ்வளோ பே பண்ணணும், இதுக்கு என்ன இருக்கணும், அதெல்லாம் வந்து என்னோடய பேங்க் பேலன்ஸில் இருக்கிறனால தான் நான் இப்படி வந்து தைரியமாக அவங்க கூட வந்து பேசிகிட்ருக்கேன். ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நான் வந்து பேசிகிட்ருக்கேன். இது வந்து எல்லா விமனுக்குமே இருக்கணும், எல்லா விமனுக்குமே இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன், ப்ரே பண்ணிக்கிறேன், அவங்க எல்லோரையும் மோட்டிவேட் பண்ணுறேன். அப்புறம் ஏன் இது வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த சொசைட்டினால் வந்து அதை ஏற்றுக்க முடியாது. அதுலேயும் முக்கியமாக வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜென்ஸ்க்கு வந்து தன்னோட பார்ட்னர் வந்து தன்னை விட கொஞ்சம் பாஷியாக இருக்கா, தன்னை விட கொஞ்சம் சம்பாதிக்கிறா, தன்னை விட அவளுக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் டெக்கோரம் இருக்குன்னா 90% ஆஃப் மென்னுக்கு வந்து அது பிடிக்கிறதில்ல. சிலர் வந்து ரொம்ப அது இப்படி ஜென்ஸ் இருக்காங்களாங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே உண்மையாக என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. பட் சோஷியல் மீடியாவில் பார்க்குறனால நான் சொல்கிறேன். பட் நான் என்னோட நிஜ வாழ்க்கையில் அப்படி பார்த்ததில்ல. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அட்வொகேட்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ் இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரியும். அவங்க யாருமே வந்து அவங்கெல்லாம் நல்லா லேவிஷாக சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து தே won't have எனி ஹாப்பினஸ், சரிங்களா? நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து இன்டைரக்டாக அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு போனதுனால அவங்கள அடிக்கலாம் முடியாது. பட் வந்து அவங்கள அப்படியே கேர் பண்ணாமல் விட்டு ஒரு மாதிரி சைக்கோபேத் டார்ச்சர் வந்து வீட்டில் நடக்கும். நீ தான் பண்ணிப்பல்ல, உனக்கு எல்லாம் தெரியும் தானே, நீ எல்லாம் செஞ்சுப்ப தானே, உன்னால் முடியும், நீ தான் பெரிய ஆளாச்சே, இந்த மாதிரி சொல்லி சில டார்ச்சர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜென்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் லேடிஸ் பற்றி தான் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியுமே. லேடிஸ்க்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அதுலேயும் சிலர் வந்து சந்தோஷப்படுவாங்க, சே இவங்க எப்படி இருக்காங்க பாரு, இவங்கள மாதிரி நம்ம வரணும்ப்பா அப்படின்ட்டு சிலர் நினைப்பாங்க. சிலர்னால் வந்து இந்த வயிற்றெரிச்சல் வந்து தாங்கவே முடியாது. நான் வந்து காலையில் பால் பேக்கெட்டுக்கு வந்து போய் நிற்கணும் மண்டை சுரிஞ்சிட்டு, ஆனால் இவன் நினச்சா போய் இவளுக்கு வேணுங்கிறத வாங்குறா, இவன் நினைக்கிற இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறான்னு பொறாமை வந்து சிலருக்கு இருக்குது. இவங்க செகண்ட் கேட்டகரி. இந்த தேர்ட் கேட்டகரினால் வந்து இந்த பொறாமையை கண்ட்ரோலும் பண்ண முடியாது.
வளரவும் முடியாது, வாழவும் முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணை வந்து இழுத்து விட்டு நாசம் பண்ணுவாங்க. ஓகே, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இந்த கண்ட்ரியில் மட்டும்தான், இந்தியாவில் மட்டும்தான் இது அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையும் அதுதான். ஒரு பொம்பளை சம்பாதிக்கக்கூடாது, அவள் நல்லா இருக்கக்கூடாது, அவள் லாவிஷாக வந்து அவளுக்கு வேணுங்கிறத வந்து செஞ்சுக்கூடாது. இது வந்து அவங்க தாங்க மாட்டாங்க. மென் விமன் அவங்களால தாங்கவே முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நான் பாருங்கள், இதே 8 minutes பேசுகிறேன் அப்படின்னா நான் அந்தளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். தே நோ ஒன்லி டு ஜட்ஜ் யூ. அவங்களால ஜட்ஜ் மட்டும்தான் பண்ண முடியும். சம்பாதிக்கிறாளேனா அவள் எப்படி அந்த காசு சம்பாரிச்சிருப்பா அப்படிங்கிறத யோசிக்கணும். அண்ட் எனக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கொஷின், அந்த நெகட்டிவாக யோசிக்கிறவங்கள பற்றி மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கே நல்லது மட்டும் தோண மாட்டேங்குது. இந்த பொண்ணு கஷ்டப்பட்டிருக்கா, கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறா, கஷ்டப்பட்டனால தான் இவளுக்கு இந்த ரெவன்யூ வந்திருக்குன்னு மட்டும் உங்கள் யாருக்குமே ஏன் தோண மாட்டேங்குது? அப்படி உங்களை வளர்க்கலையா, இல்லை நீங்கள் அப்படி யாரையும் பார்க்கலையா, இல்லை நீங்கள் அப்படி இல்லையா? இதுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அவங்கள பற்றிலாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணேன். சரிங்களா? அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி அப்படிங்கிறத பற்றி நான் வந்து அவங்களோட வீடியோ பற்றின ரிவ்யூஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய சொந்த கருத்தை நான் இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து சொல்லுவேன். சரிங்களா? ஃபைன். செகண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு பொண்ணை வந்து புல் டவுன் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசினா போதும். இது வந்து பர்வீன் சுல்தானா மேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வீடியோஸ் நான் நிறையா பார்ப்பேன். அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு ஸ்டேஜில், காளி பெண் தெய்வம் காளி வந்து கோவமாக போவா. அப்போ ஒருத்தன் வந்து அவங்கள அழிக்கணும்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும்தான் அவளை டவுன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது புராணத்திலே இருக்குது. வேறு எது செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் திருப்பி பேசுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு. அதுக்கெல்லாம் கேரக்டரை தப்பாக பேசியாச்சுன்னா நம்ம வந்து டவுன் ஆகிடும். அஷ்மிதாவோட கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டே வந்து ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிறாரு. இந்த நிலமை வந்து எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, சொசைட்டி விட்டுருங்க, கூடயே வாழ்ந்தவரே ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு லீடிங் யூடியூப் சேனலுக்கு வந்து இன்டர்வியூவாக கொடுத்து தள்ளுறாரு. என்னன்னு சொல்கிறாரு? என் ஒய்ஃபோட கேரக்டர் சரியில்லை. எப்போ சொல்கிறாரு? 3 குழந்தை பெற்றதுக்கப்புறம் சொல்கிறாரு. அப்போ அந்த ஆம்பளையோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்தது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சோஷியல் மீடியாவில் என்ன பார்க்குறோமோ அதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இதில் வந்து ஜெயசுரத்தி பற்றி பேசுங்கன்னா எனக்கு என்னமோ தெரில, எனக்கு அவங்க வீடியோஸ் பார்த்தாலே அந்த தம்ப்நெயில் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அவங்க கான்டென்ட்ஸ் நான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு கான்டென்ட் கூட ஓப்பன் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஓகே, இதில் 3வது விஷயம் அஷ்மிதா அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நான் வந்து பொறுத்து போனேன், நான் வந்து தாங்கிக்கிட்டேன், நான் வந்து விஷ்ணு வேணும்னு வந்து நினச்சேன், அதனால் நான் இதெல்லாம் வந்து தாங்கினேன் அப்படின்ட்டு. இது வந்து ஆணுக்கும் நடக்கும், பெண்ணுக்கும் நடக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு ஜென்ஸ்க்கு, நான் நிறையா ஜென்ஸோட லைஃப்பில் இதை பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு அவங்க ஒய்ஃப் அவங்க பார்ட்னரை உண்மையாக விரும்புவாங்க. அவங்க பார்ட்னருக்கு வந்து அந்த மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்க எதுனாலுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த லைஃப்பை கொண்டு போக வந்து பார்ப்பாங்க. விமனுக்கும் அது நிறையா நடக்கும். ஓகேவா? இப்போ காலம்லாம் மாறிடுச்சு. அதனால் நம்ம எல்லாத்துலேயும் விமன் அந்த விமன் கார்டு வந்து தூக்காமல் 2 ஜெண்டரும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஐ மீன் நீங்கள் பயாஸ்டாக யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, பேலன்ஸ்டாக. சாரி. இப்போ விமன் பற்றி நான் சொல்கிறேன், ஏன்னா அந்த டாபிக் தானே போயிட்டுருக்கு, அதனால சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அவைலபிள் பர்சன், ஈஸிலி அப்ரோச்சபிள் பர்சன், அண்ட் நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அப்படின்ட்டு உங்கள் பார்ட்னருக்கு மட்டும் கிடையாது, உங்கள் கூட உங்கள் கீழே வேலை செய்கிற ஸ்டாஃப்க்கு தெரிஞ்சால் கூட அவங்க இது வந்து அட்வான்டேஜாக எடுப்பாங்க. அகெயின் ஐம் டெல்லிங், இந்த வீடியோ பற்றின ரிவ்யூ தான் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை நான் வந்து சொல்கிறேன். இது பார்ட்னருக்கு தான் தெரியணும், பார்ட்னர் மட்டும்தான் இப்படி பண்ணுவாங்கன்ட்டு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. யாருக்குமே உங்களோட இந்த வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டா நீங்கள் காலி. அப்போ பார்ட்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் டெரிபிள். நான் உங்கள் எல்லாட்டையும் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் வந்து
ரொம்ப கஷ்டம், ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டம் ரேர் அப்படின்னா என்னென்னா, உங்களை ஒருத்தவங்க உண்மையாகவே விரும்புகிறது தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. அப்படியெல்லாம் உங்களுக்கு when you get a relationship, ட்ரை டு செலிப்ரேட் இட். அந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் ஓரமாக வச்சுட்டு ட்ரை டு செலிப்ரேட் இட். அண்ட் அதுக்காக டாக்ஸிக்காக இருக்காங்க, உங்களுக்கு இந்த அளவுக்குலாம் பச்சையாக துரோகம் பண்ணிகிட்ருக்காங்கன்னா எந்த அவசியமே கிடையாது அவங்கள நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்னு. அந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள், நார்சிசிஸ்ட் பீப்புளெல்லாம் நீங்கள் தூக்கி தலையில் வச்சுட்டு காதல் காதல் கல்யாணம் என் கணவன்ட்டுலாம் ஆடிட்டு இருந்தீங்கன்னா கரகாட்டம், உங்களுக்கு வந்து லைஃப் லாங் நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணுவீங்க. மார்க் மை வேர்ட்ஸ். ஏன்னா போன வீடியோவில் நான் நிறைய காமெண்ட்ஸ் பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் தலையெழுத்து மாறாது கண்மணிங்களா, ரஜதிங்களா, மாறவே மாறாது. 5 வருஷமா, 10 வருஷமா, 50 வருஷம், 50 வருஷம்லாம் அந்த அளவுக்குலாம் நம்மளை ஹெல்த்தி இல்லை. வீட்டுக்காரோட வாழ்றதுக்கு சொல்கிறேன். காலி ஆகிடும் சீக்கிரம், டிக்கெட் நம்மளுக்கெல்லாம் கிடச்சிரும். ஆனால் நான் சொல்கிறேன், அது மாறவே மாறாது. அட் எனி காஸ்ட் அது வந்து மாறாது. அது மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடச்சி நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் விமனுக்கும் சொல்கிறேன், see, it's very rare to get a good heart, பியோர் சோல். அதெல்லாம் நான் ஏதாவது கப்பிள்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு 100 டைம் அட்வைஸ் பண்ணுவேன். அவங்களுக்கே தலைவலி வந்துடும். அந்தளவுக்கு நான் வந்து சொல்லுவேன், ஏய் இங்கே பாரு இப்படிலாம் பண்ணாத, நீ வந்து இவங்களை என்றைக்குமே விட்டுறாத, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் உனக்கும் லைஃப்பில், அதை வந்து மைண்டில் வச்சுக்கோ அப்படின்ட்டு. அண்ட் வந்து நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கிறேன், நான் ஐம் ஸோ ஹானஸ்ட் ஃபார் யூ டார்லிங், ஐம் ஸோ ஹானஸ்ட். நான் ரொம்ப மேபி உங்கள் டிஎன்ஏ அப்படி இருக்கும். உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அண்ணா, அவங்கெல்லாம் வந்து அப்படியே வந்திருப்பாங்க. ஸோ உங்கள் டிஎன்ஏ அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறனால உங்களுக்கு யாரும் சிலையெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அதை வச்சுக்கோங்க. மேபி உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கும். மேபி இந்த யூனிவர்ஸ் அதை பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணுன்னா, ஒரு நல்ல ஏன்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்பி வந்துடும். சரிங்களா? அஷ்மிதா வந்து இன்னொரு லைஃப்க்கு ரெடி ஆவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அஷ்மிதாவுக்கு தான் தெரியும். பட் இவங்களோடய மறுபடியும் பேட்சப் ஆகிடுவாங்களாங்கிறதும் அஷ்மிதாவுக்கு தெரியும். பட் நீங்கள் உண்மையாகவே ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டி, ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குது வாந்தி வருதுன்னு சொல்லி நீங்கள் மனசு வெறுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூனிவர்ஸ் வந்து இட் வில் மேக் அ கால் ஃபார் யூ. அவங்க வந்து நீங்கள் இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தது அது உங்ககிட்ட திருப்பி கொடுத்துரும். ஓகேவா? நான் வந்து நடுராத்திரி உட்காந்து உங்களுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். நடுராத்திரி நீ லிப்ஸ்டிக்கோட என்ன பண்ணுறேன்னா, ஐ கெனாட் பி அலைவ் வித்தவுட் லிப்ஸ்டிக். நான் வந்து ஒரு லிப்ஸ்டிக் பைத்தியம். சரிங்களா? அண்ட் வந்து இப்போ ஒன்றும் பண்ணல, ஐப்ரோஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டிஃபைன் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டேன். எப்படி இருக்குது ஃபேஸ்? எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கா? தூக்கம், சரியான தூக்கம். ட்ராவல் பண்ணிட்டு வந்து அப்படி தான் ஒரு தூக்கம். ஆனாலும் உங்கள் கூடலாம் நான் வந்து பேசுகிறேன். ஏன்னா எனக்கு உங்களெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். எத்தனை பேர் என்னை இதில் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. சரியா? பட் வந்து நான் வேணும்னா இந்த கிளிம்ஸ் எல்லாம் எடுத்து போடுறேன், இல்லைன்னா அப்படியே அப்லோட் பண்ணுறேன், ஏதாவது ஒன்று பண்ணுறேன். ஓகே, எத்தனை பேர் வந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் உங்களோட வேர்த்தெல்லாம் நான் இந்த மாதிரி வெளியே போகும்போது தான், 4 பேர் பேசும்போது தான் எனக்கு வந்து தெரியுது. அப்புறம் அந்த இஷ்யூஸ் அதை பற்றிலாம் கேட்டிருந்தீங்க. சி, it was a big mental trauma for me. It was a very big mental trauma. Almost 45 days போச்சு அது. அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சர்வே பண்ணியிருப்பேன்னு பாருங்கள். ஐம் கீப்பிங் மை செல்ஃப் ஹாப்பி. எனக்கு பிடிச்ச நான் இந்த மாதிரி செல்ஃபாக கிஃப்ட் பண்ணிக்கிறது, எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன். ஸோ சந்தோஷமாக இருக்கேன். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்டில் இருக்க ப்ளஸ் மைனஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் உங்கள் எல்லோரையும் ஒன்று கேட்குறேன். அது என்ன அஷ்மிதாவுக்கு நடந்துருச்சு, அஷ்மிதாக்குன்னொன்னே நீங்கள்லாம் பொங்கி எழுகிறீங்களே, இதுக்கு முன்னாடி இது கலாட்டாவில் இந்த இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப்பில் இந்த பிரச்சனை இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு உண்மையாகவே தெரியலையா? இப்படி யாராவது வந்து சொன்னால் தான் வந்து அது உங்களுக்கு பாப் அவுட் ஆகுதா? அப்போ வேறு ஒரு கண்டென்ட் பார்த்தா நீங்கள் இதை மறந்துடுவீங்க. இந்த ஜோக் என்னென்னா, இன்னொரு கண்டென்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பாப் அவுட் ஆச்சுன்னா, அது மேபி ஏதோ ஒரு கப்பல் இன்டர்வியூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ உடனே உங்கள் மைண்ட் மாறிடுமா? சரி, ரொம்ப ஸ்டேபிளாக இருங்க. நோ ஒன் இஸ் ப்ரமோட்டிங் நத்திங் ஃபார் யூ. ஆனால் எதுவுமே வந்து மாறாது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. யாரையுமே நீங்கள் மாற்ற முடியாது. யாரை மாற்றுறதுக்காகவும் நீங்கள் வந்து பிறந்து வரல.
ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. பி ஹாப்பி. நான் இதை எடிட் பண்ணி போடுவேனா இப்படி போடுவேன்னு தெரில, பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த ஹைலைட்ஸ்லாம் எடுத்து வந்து போடுறேன். அதே மாதிரி வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சில்ல, இந்த விஷ்ணு மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கெலாம் நான் வந்து சொல்கிறேன், ஒவ்வொரு ஆண் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி தன்னோட ஒய்ஃபை வந்து காப்பாற்றுறாங்க. மூட்டை தூக்கிறதுலேருந்து ஸ்விக்கி பர்சன்ஸ்லாம் சென்னையில், கோயம்புத்தூரில் இருக்காங்க, பட் சென்னையில் பார்க்கும்போது மிட் நைட்லலாம் அப்படி ஓட்டுறாங்க. அதெல்லாம் யாருக்குன்னா அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு, அவங்க ஒய்ஃப், அவங்க குழந்தைங்கள. விஷ்ணு உங்களுக்கு வந்து கடவுள் எல்லாம் கொடுத்தாரு, நிறையா கொடுத்தாரு, அதிகமாக கொடுத்துட்டாரு. அதை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியலையா? ஏன்னா எல்லோரும் லேடிஸை மட்டும் கேட்குறோம்ல, இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நீ ஒரு பெண், உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியலையா அப்படின்னா அப்புறம் யோசிச்சுக்கோங்க. அண்டு அந்த குழந்தைங்க உண்மையாகவே நீங்கள் பார்க்குறது வந்து நிலா, சூர்யா, மேகன், இவங்களெல்லாம் அந்த ஹாப்பி வைப்ஸ் தான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து காட்ட முடியும். மைக்கில் வந்து வால்யூம் கம்மி, பேட்ரி கம்மியாக இருக்கிறத செக் பண்ணிட்டே இருக்கேன், காட்ட முடியும். ஆனால் அந்த குழந்தைங்களோட அந்த ட்ராமாஸ் வந்து உங்களுக்கு தெரியாது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் அஷ்மிதாவுமே நிறையா அண்டர்கோ பண்ணியிருக்காங்க. அந்த அஷ்மிதா ஈட்ஸ்ன்னு போடுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து அவங்க பயங்கர டிப்ரெஷனில் அவங்க சாப்பிட்டதாக தான் நான் பார்த்தேன். அதெல்லாம் ஒரு டிப்ரெஷன் ஈட்டிங் இது தான், அது என்னால் அப்போவே புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ லெசன் ஃப்ரம் Ashmita is also a common woman, but a person who have earned more through her profession. அவ்வளோதான். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, தைரியமாக இருங்க. ஓகே, சே நோ டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அது வந்து எந்த காலத்துலேயும் எப்படியும் உங்களுக்கு வந்து இது பண்ணாது. அண்ட் அவைலபிளாக இருக்காதீங்க, மிஸ்யூஸ் படுவாங்க. அண்ட் லேடிஸ்க்கு நான் சொல்கிறேன், இந்த கேட்டகரியில் இருக்கிற விமனை வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. மண்டையெல்லாம் அவுத்து விட்டு எங்கேயாவது உட்காந்து பெயின் பார்த்துட்ருங்க. உங்களுக்கு போர் அடிக்குது, ஒரு மாதிரி எதாவது பண்ணணுன்னா அந்த மாதிரி ஜோடிங்கெல்லாம் சேர்ந்து போய் ஏதாவது மரத்துக்கடியில் உட்காந்து இந்த வேலையை பாருங்கள். டோன்ட் அட்டாக் விமன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.